பேசாமல் வா, பேச்சுவார்த்தை, பேய் மழை போன்ற தொடர் மொழிகளுக்கு புலவர் மா நன்னன் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள் கேட்டறிவோமா? பேசாமல் வா, பேசாமல் போ, பேசாமல் சாப்பிடு என்பன போன்றவை வாய் பேசாமல் என்னும் பொருளில் ஆளப்பட்டு நாளாவட்டத்தில் மறுக்காமல், மறுபேச்சு பேசாமல், மறு செயல் புரியாமல், சும்மா என்பன போன்ற பொருள்களில் ஆளப்படுதல் காணலாம். பேச்சுவார்த்தை என்பதற்கு பேச்சு சொல், அதாவது பேச்சு வழக்கில் காணப்படும் சொல் என்பது போல் பொருள் கொண்டாலன்றி இதிலுள்ள வார்த்தை வேண்டா சொல்லே. வார்த்தை பிறமொழி சொல், பேச்சு தமிழ் சொல் என்பனவன்றி இத்தொடருக்கு வேறு தனிச்சிறப்பேதும் இல்லை. வார்த்தை என்பதை விதப்பு கிளவியாக கொண்டு வேண்டிய பிற பொருள்களை இதில் புகுத்திக் கொள்ள முயல்வோர்க்கு இது உதவும் கூடும் என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். பேய் மழை. பேய் மழை என்பதற்கு எவரேனும் பேய் போன்ற மழை என்று பொருள் கொண்டால் அதற்கு அறியாமையாலும் மூட நம்பிக்கையாலும் அவ்வாறு பொருள் கொள்கின்றனர் என்று கூறலாம். அப்படியானால் அதற்குரிய சரியான பொருள் யாதெனில் அஞ்சத்தக்க மழை என்பதே. பே நாம் உறும் அச்சம் என்பது தொல்காப்பியம். பே நாம் உறும் ஆகிய சொற்கள் அச்சம் என்னும் பொருளை உடையன என்பதே அதன் பொருள். அச்சம் என பொருள்படும் பே என்னும் உரிச்சொல்லே பேய் என இங்கு ஆளப்பட்டுள்ளது. தமிழர் மடபைக்கு இரையாகியதால் மூட கருத்துக்களை ஏற்க வேண்டியோராயினராதலின் அவர்கள் பேய் முதலிய கற்பனைகளை ஏற்றனர் என்று புலவர் மா நன்னன் அவர்கள் அருமையான விளக்கத்தை இங்கு தருகிறார்கள். தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் சொலவடைகளுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவாக்குகிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். இக்கருத்துகள் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருப்பின் மற்றவருக்கும் பகிருங்கள். சிறப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு இந்த பதிவுகள் மேம்பட உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?